Class 10th, Unit 7. Example 7.4. An industrial metallic bucket is in the shape of the frustum of a right circular cone, whose top and bottom diameters are 10 meter and 4 meter, and whose height is 4 meter. Find the curved and total surface area of the bucket. ஒரு தொழிற்சாலையின் உலோக வாளி கூம்பின் இடைக்கண்ட வடிவில் உள்ளது. அதன் மேற்புற அடிப்புற விட்டங்கள் முறையே 10 மீட்டர் மற்றும் 4 மீட்டர் எனில் அதன் உயரம் 4 மீட்டர். இடைக்கண்டத்தின் வலைபரப்பு மற்றும் மொத்த புறப்பரப்பை காண்க. இப்போ ஒரு வாளி இருக்கு. அந்த வாளியில மேற்புறத்தோட விட்டம் அப்படின்னா இதுல இருந்து இது வரைக்கும் டி மேற்புறம் சொன்னா கேபிட்டல் டி இஸ் ஈக்குவல் டு 10 மீட்டர்னு எடுத்திருக்கேன். ஆரம்னா அதுல பாதி 5 மீட்டர். அதனால கேபிட்டல் ஆர் ஈக்குவல் டு 5 மீட்டர். அடிப்புற விட்டம் ஸ்மால் டி ஈக்குவல் டு 4 மீட்டர். அதுல பாதி ஆரம். அப்ப ஸ்மால் ஆர் ஈக்குவல் டு 2 மீட்டர். நெக்ஸ்ட் இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இங்க வந்து உயரம்னு கொடுத்துருக்காங்க. உயரம் அப்படின்னா ஹச்ச தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்ப ஹச்சோட வேல்யூ இதுல இருந்து இது வரைக்கும் 4 மீட்டர். ஆனா நமக்கு சம்ம பொறுத்த வரைக்கும் என்ன தேவைன்னா எல் தான் தேவை. ஏன்னா ஃபார்முலால எல் யூஸ் பண்ணி தான் இருக்கும். அப்ப எல்லோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஓகேவா? எல் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஹச் ஸ்கொயர் பிளஸ் ஆர் மைனஸ் ஆர் த ஹோல் ஸ்கொயர். இதான் இடைக்கண்டத்துக்கு எல் கண்டுபிடிக்க ஃபார்முலா. இப்ப ரூட் ஹச்சோட வேல்யூ 4 அப்படிங்கிறதுனால இங்க 4 ஸ்கொயர் பிளஸ் கேபிட்டல் ஆரோட வேல்யூ 5 மைனஸ் ஸ்மால் ஆரோட வேல்யூ 2 ஹோல் ஸ்கொயர். இப்ப 16 பிளஸ் 5 மைனஸ் 2 3 3 ஸ்கொயர் 9 ரூட் 25ன்னு வரும். ரூட் எடுத்தா 5. எல்லோட வேல்யூ 5 மீட்டர். ஓகேவா? நெக்ஸ்ட் இடைக்கண்டத்தின் வலைபரப்பும் மொத்த புறப்பரப்பும் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இடைக்கண்டத்தோட வலைபரப்பு. இடைக்கண்டத்தின் வலைபரப்புக்கு ஃபார்முலா பை ஆர் பிளஸ் ஆர் இன்ட்டு எல். பையோட வேல்யூ 22/7, ஆரோட வேல்யூ 5 பிளஸ் ஸ்மால் ஆரோட வேல்யூ 2, எல்லோட வேல்யூ 5. ஓகேவா? இப்போ 22/7 இன்ட்டு 7 இன்ட்டு 5 மல்டிபிள் பண்ணா 110 சதுர மீட்டர். இதான் வலைபரப்போட ஆன்சர். நெக்ஸ்ட் மொத்த புறப்பரப்பு. மொத்த புறப்பரப்பு ஃபார்முலா பை ஆர் பிளஸ் ஆர் இன்ட்டு எல். வலைபரப்போட ஃபார்முலா எழுதியாச்சு. மேல ஒரு வட்டம் வரும், கீழே ஒரு வட்டம் வருதா? அப்ப மேல வர்றதுனால பரப்பு வந்து பை ஆர் ஸ்கொயர்னு கேபிட்டல் ஆர் யூஸ் பண்ணியிருக்கேன். அடிப்பக்க வட்டங்கிறதுனால பை ஆர் ஸ்கொயர்ல ஸ்மால் ஆர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இதான் மொத்த புறப்பரப்போட ஃபார்முலா. ஜஸ்ட் நம்ம வேல்யூஸை எடுத்து அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண போறோம். பையோட வேல்யூ 22/7, ஆரோட வேல்யூ 5, ஸ்மால் ஆரோட வேல்யூ 2, எல்லோட வேல்யூ 5 பிளஸ் 22/7 கேபிட்டல் ஆரோட வேல்யூ 5, அப்ப 5 ஸ்கொயர் பிளஸ் 22/7 ஸ்மால் ஆரோட வேல்யூ 2, அப்ப 2 ஸ்கொயர். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்ப எல்லா டேர்ம்ல இருந்தும் நம்ம 22/7 காமனா வெளில எடுத்துடலாம். பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணலாம். 5 + 2 7 இன்ட்டு 5 பிளஸ் இங்க 5 ஸ்கொயர் பிளஸ் இங்க 2 ஸ்கொயர். இப்ப 22/7 35 7 5 35 பிளஸ் 5 25 பிளஸ் 2 2 4. அப்ப 22/7 25 35 கூட்டினா 60 பிளஸ் 4 64 மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா 1408/7 வரும். சிம்பிளிஃபை பண்ணா 201.14 சதுர மீட்டர் அப்படின்னு ஆன்சர் வரும். அப்ப வலைபரப்போட ஆன்சர் 110 சதுர மீட்டர். மொத்த புறப்பரப்போட ஆன்சர் 201.14 சதுர மீட்டர்.